ஏசாயா 14 அதிகாரத்தை I want you to turn to Isaiah chapter 14. அந்த இடத்துல இந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நாம படிக்கலாம். சோ இங்க கர்த்தர் காட் ஒரு அழகான வாக்கு தத்தத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த வாக்கு தத்தத்தை எப்படி நிறைவேற்ற போகிறார் என்பதையும் இங்கு எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த வாக்கு தத்தம் வரும்போது God spoke to the people who were உண்மையாகவே பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சரால் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட பாபிலோன் தேசத்துல இருக்கிற மக்களுக்காக, those who were under the rulership of Babylon, நேபுகாத்நேச்சருடைய சிறையிருப்புகளே, அவர்களுக்காக தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இது. ஆமென். In the midst of ஒரு கம்ஃபர்ட்லெஸ் இருக்கும்போது, ஒரு போராட்டம் நிறைந்த மனதோடு இருக்கும்போது, God here comforts, தன்னுடைய ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை, நம்பிக்கை உள்ள வார்த்தையை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. God is the same God. ஆதி முதலாய் அவர் அப்படிதான் இருக்கிறார். He has never changed. ஆமென். ஹalleluya. இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைதனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜா மேல் சொல்லும் வாக்கியமானது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே. ஆமென். ஹalleluya. சோ இங்க கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாருங்க? கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் அடிமைப்பட்டிருந்த கடினமான அடிமைதனத்தை நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுகிறார். ஆமென். God wants to give you rest. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நம்ம படுத்து உறங்கி எழுந்து அடுத்த நாள் நம்ம பல வேலைகள்ல இருக்கும்போது அகெயின் நம்முடைய பாடி, நம்ம அறியாமலே நம்முடைய சரீரம் எதை எதிர்பார்க்குதுங்க? ஒரு இளைப்பாறுதல, ஒரு ரெஸ்ட் எதிர்பார்க்கிறதே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமென். So God also knows that we need rest. So அதனாலதான் இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? பாபிலோன்ல சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. They are in prison. அவங்க எப்படி இருக்கு? அடிமையாக கொண்டு போகப்பட்டு இருக்கிறாங்க. ஆமென். யோசித்து பாருங்க, ஒரு அடிமைக்கு he has no choices. அவர்களுக்கு சாய்ஸ் கிடையாது. நான் இங்க போகலாம், நான் இங்க வருவேன், நான் இதை நான் செய்வேன், அதெல்லாம் கிடையாது. சோ when நீ சிறையிருப்புல இருக்கும்போது you have to listen. உங்களுக்கு மேல ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, அவங்க சொல்லுகிறத தான் நீங்களும் சிறையிருப்புல இருக்கிறவங்க எல்லாம் கேட்கணும். அதுதான் that is the thing that happened when you look into எஸ்தருடைய புத்தகத்துல பார்க்கும்போது, அங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க யாரு? யூத மக்கள். அங்க சிறை இருப்புல இருக்கும்போது அங்க ஆமான் என்ன பண்றான்? அங்க இருக்கிற யூத மக்கள் எல்லாரும் அவனை வணங்கணும்னு எல்லாம் அவன் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கலாம். I mean everybody, so he was in a higher position இருந்ததுனால everybody feared, பயப்பட்டாங்க, அவனுக்கு வணங்குனாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஆனா மொர்தெகாய் என்ன பண்ணலங்க? அவன் வணங்கல, இந்த ஆமான வணங்கல. அதனால பெரிய கோபம் உண்டாகிறது. ஒரு மனுஷனுடைய அந்த ஆமான வணங்காததுனால அவனுக்குள்ள ஒரு கொலவெறி வந்து he wanted to destroy the whole community of Judas. Amen. யூதர்களை, ஜூடாயிசம் எல்லாம் அழிக்கணும், யூதர்கள் எல்லாம் அழிக்கணும்னு வைராக்கியம் கொண்டு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறான். ஆமென். அப்போ அந்த சிறையிருப்புல பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்த போது the whole எல்லா அகாசுவர் ஆண்ட அத்தனை தேசங்கள்லயும் எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த ஆர்டர் வந்த மாத்திரத்துல எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, எல்லாம் பயப்படுறாங்க, எல்லாம் கலங்குறாங்க. ஓ the doomsday எங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு கலக்கமான நேரம் உண்டாகிறது. They were all afraid. யார் எங்களை வந்து ரட்சிப்பாங்க? யார் எங்களை வந்து மீட்பாங்க? Because they were all under எப்படி இருந்தாங்க? They were under bondage. They were serving a king. Amen.
அன்னைக்கு பர்ஷிய ராஜாக்களை சேவித்து கொண்டிருந்தாங்க. ஆமான் வாஸ் தி அங்க வந்து கமாண்டன்ட் ஆஃப் சீஃபா இருந்தான். So whatever he said was happening, and people were just wanting, yeah, who will come to save us? அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாங்க. So God raised up எஸ்தர் மூலமாக, மொர்தெகாய் மூலமாக அந்த யூத மக்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார், அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இங்க கர்த்தர் சொல்றார், பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போகப்பட்டார். யோசிச்சு பாருங்க, தானியேல் கொண்டு போகப்பட்டார், ஷாத்ராக் மேஷக் ஏபத்நேகோ கொண்டு போட்டாங்க, இன்னும் பலர் கொண்டு போகப்பட்டாங்க. Just look into their lives. Amen. They cannot do anything. But ஒரே ஒரு காரியம், not for everyone, கர்த்தரோட இருந்தவர்களுக்கு, தானியேலுக்கு, சாத்ராக் மேஷக் ஏபத்நேகோ, they stood with God and God stood with them. They stood with God, they stood for God and God stood for them. God watched over, கர்த்தர் அவங்க மேல கரிசனையா இருந்தார். God watched over them. அக்கினிக்கு இரையாக போகாதபடி அவர்களை காத்தார். சிங்கத்தின் வாய்களுக்கு தானியேலை அவர் காப்பாற்றினார் என்று நமக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. God protected Daniel from the lions in the lions den. இந்த 3 வாலிப பிள்ளைகளை God protected them in the fiery furnace. Amen. This proves, and God is still alive. தேவன் அதை சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ணுகிறதை நாம பார்க்கலாம். இந்த இடத்துல the same God அவர் சொல்றாரு, உன் துக்கத்தை, உங்க துக்கம் எப்போ இருக்குங்க? உங்க வாழ்க்கையில எப்போ துக்கத்தை பார்ப்பீங்க? எப்ப தத்தளிப்ப பார்ப்பீங்க? Hallelujah. When you are literally in a bondage, நீங்க சிறையா இருக்கிற இடத்துல அப்படிதான் இருக்கும். You have no right to speak. உங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீங்க என்ன பேசணும் சொல்றதுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை. உள்ளத்துக்குள்ள குமுறி கொண்டு இருப்பீங்க, உள்ளத்துக்குள்ள அழுது கொண்டு இருப்பீங்க. எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும், எனக்கு எப்ப சமாதானம் கிடைக்கும், எனக்கு எப்ப ஆறுதல் கிடைக்கும் என்று உள்ள குமுறி கொண்டு இருப்போம். வெளியில நம்ம என்ன பண்ண காட்ட முடியாது, வெளியில நீங்க ஒண்ணும் பேச முடியாது. So அப்படிதான் பாபிலோன் under the rulership of நேபுகாத்நேச்சர்ல அப்படிதான் இருந்தது. சிறையா கொண்டு போகப்பட்டாங்க. They had to do what they have been called to do. இந்த 4 வாலிப பிள்ளைகளுக்கு என்னங்க, யூத குலத்தாருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்னங்க, they have to 3 வருஷம் they have to learn the language of Babylon, they have to learn the culture of Babylon. இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். They were forced. It was not their will, it was not their choice. They were forced. அப்போ அந்த ஃபோர்ஸ் நடுவுல தான் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. But they looked unto God. தேவனை நோக்கி பார்த்தாங்க, தேவனை கூப்பிட்டாங்க, தேவனிடத்துல ஜெபம் பண்ணாங்க. They surrendered their lives to God and God did wonders. எல்லாருக்கும் செய்யல. இந்த 4 பேருடைய பேர் தான் இந்த தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதோட தீமை செய்கிற ஒரு பேரும் எழுதப்பட்டு இருக்கிறது. நேபுகாத்நேச்சரை பேர் எழுதப்பட்டு இருக்கிறது. நேபுகாத்நேச்சரோட பேரனை குறிச்சு எழுதப்பட்டு இருக்கிறது. தரியு ராஜாவை குறிச்சு எழுதப்பட்டு இருக்கிறது. எஸ்தர் புத்தகத்துல அகாஸ்வேரு ராஜா எஸ்தரை பத்தி, வஸ்திய பத்தி, மொர்தெகாய் பத்தி, ஆமான பத்தி எழுதப்பட்டு இருக்கிறது. 2 இடத்துலயும் பார்த்தா எங்க ஆபரேஷன் இருந்தது. ஒரு கூட்டம் கர்த்தரை நோக்கி பார்த்தது. They cried unto the Lord, God gave them that salvation. அப்போ இங்க கர்த்தர் அதுதான் சொல்றார், கர்த்தர் உன் துக்கத்தையும். அப்போ அது பைபிள்ல எழுதப்பட்டு it happened. பல நூற்றாண்டுக்கு முன்பாக நடந்த காரியம். இன்னைக்கு டுடே God is speaking to you, to someone. ஆண்டவர் என்ன சொல்றாரு, if you are துக்கத்தோட இருக்கிறீங்களா, தத்தளிப்போட இருக்கிறீங்களா, அடிமைதானத்தை போல நீங்க இருக்கிறீங்களா, if you feel that you are சிறையிருப்புல இருக்கிறது போல இருக்கிறீங்களா, ஆண்டவருடைய வசனம் என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்றார், I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். I want to give you rest. அது எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது. when you read மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னால், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு
இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. That is the promise of God, promise of Jesus. பட் என்ன ஒண்ணுன்னா ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, அததான் இங்க சொல்றாரு. உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்புல இருக்கிறீங்களா, சிறையிருப்புல இருக்கிறீங்களா, போராடி கொண்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்ல, யூ கம் டு மீ, யூ கேர், நீங்க அதை சுமந்து கொண்டு வாங்க. இயேசு கேட்கிறார், கம் டு மீ வித் தோஸ் ப்ராப்ளம்ஸ், யூ ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் டு மீ, என்கிட்ட விட்டு கொடு, நான் பார்த்துக்கிறேன். சங்கீதம் 55:22 சொல்லும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. Lay it, just roll upon Jesus, roll your problems to Jesus. And ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். In other ways ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன், உன் கண்ணீருக்கு உன் துக்கத்துக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன், சந்தோஷத்தை கொடுப்பேன், ஆனந்த களிப்பை கொடுப்பேன். I will wipe away all your tears. அதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய this happened because of your enemy. இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாபிலோன் ராஜாவால ஏற்பட்டது. அப்போ நீ 4ஆம் வசனத்துல சொல்லும், நீ இப்படி நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற அந்த காலத்துல நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனான், பொன் கரி ஒழிந்து போயிற்றே. How the oppressor has ceased, the golden city has ceased. Amen. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருங்க, before delivering you, உங்களை அந்த சமாதானத்தை, உங்களை இளைப்பாறுதல் கொடுப்பதற்கு முன்பாக, God has to destroy your oppressor. உங்களுக்கு ஏன் துக்கம், ஏன் உங்களுக்கு தத்தளிப்பு எல்லாம், because the oppressor is oppressing you. அந்த ஒப்ரஸர் வழியா என்ன, எப்படி, எந்த வழியில வரும் நமக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. யூ நோ. ஆமென். ஒரு பேட் நியூஸ், ஒரு துக்ககரமான செய்தி, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், it brings you pain, immense pain and disturbance in your mind. You don't know what to do. என்ன செய்வது என்று தெரியாம இருக்கலாம். And God promises, you may be oppressed by your superiors. உனக்கு மேல் அதிகாரிகள் உங்களை ஒப்ரஸ் பண்ணலாம், உங்களை கீழே தள்ள நினைக்கலாம், உங்களை நசுக்க நினைக்கலாம். It brings lot of pain in you. உங்களுக்குள் அதிகமான வருத்தத்தையும் வேதனையும் கொண்டு வரும். அப்படியாப்பட்டவர்கள் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன, டோன்ட் வரி, அதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கிறியா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. He will oppress, he will subdue the enemy. நீங்களும் நானும் பண்ண வேண்டியதில்லை. He will do it for you. பட் ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் சொல்ற, நீ வருத்தப்பட்டு இருக்கிறியா, என்கிட்ட வா. Call upon the blessed name of Jesus. அவரை கூப்பிடு, அவர்கிட்ட விண்ணப்பி, அவர்கிட்ட அழு, அவர்கிட்ட இருதயத்தை ஊத்து. Only he has an answer. Only he can give you rest. Nobody. எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. கர்த்தர் உனக்கு அதை செய்ய விரும்புகிறாரு. He wants to give you rest. இந்த சத்தத்தை கேட்கிற to someone this message. You have been suppressed. You have been oppressed. You had been faithful. நீ உண்மையா இருந்தது நிமித்தம் வந்த பலன், உன் ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கு கிடைச்ச ரிவார்டுன்னு கூட நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை அலோவ் பண்ண இருக்கிறேன், பட் ஐ வில் பிரிங் யூ. உன்னை நான் கனப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உனக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன். அதை சொன்னவர் 27ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்து இருக்கிறார். என்ன நினைச்சிருக்கிறாருங்க? ஹல்லேலூயா. உன்னை இளைப்பாற பண்ணுவேன், உன்னை இளைப்பாற பண்ணுவேன்னு கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் இப்படி நினைத்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது, யார் அதை திருப்புவான்? Who can change it? Who can transform it? Who can divert God? ஒருத்தரால முடியாது. Don't worry.
Lord, God wants to give you rest from your sorrow. உன்னுடைய துக்கத்திலிருந்து அவர் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்க விரும்புகிறார். உன் வேதனையிலிருந்து இளைப்பாறுதல், உன் சுகவீனத்திலிருந்து he wants to give you rest from every oppression. அதை தீர்மானிச்சிட்டாராம். அதை தீர்மானம் பண்ணவர் தான் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் இப்படி நினைத்திருக்கிறார். என்ன நினைச்சிருக்கிறாருங்க? உங்களுக்கு அந்த இளைப்பாறுதல், rest from your sorrows, rest from your sorrows. நீங்க வெளியே சொல்ல முடியாம இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாம தவித்து கொண்டு இருக்கலாம். The blessed Lord says, I will give you rest from your sorrows. அது அவர் தீர்மான, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? No human beings, no demonic forces, no evil forces can ever have his go. What God has decided, தேவர் நிர்ணயித்ததை ஒருத்தராலும் மாற்ற முடியாது. யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது. யார் அதை திருப்புவான்? I want you to focus. 24, 27 வசனத்தெல்லாம் நீங்க எடுத்து படிங்க இன்னைக்கு. அல்லேலூயா. இந்த இடத்துலதான் லூசிபரை குறிச்சு கூட எழுதப்பட்டிருக்கு, இந்த 14ஆம் அதிகாரத்துல. அப்போ who is your oppressor? The enemy, the devil. ஆண்டவர் சொல்றாரு, அவனே அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல இதை செஞ்சான்னா, அல்லேலூயா, அண்ட சராசரங்களுக்கும் தேவனானவர், ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தை உடையவர், உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியும்? செய்து முடித்தே முடிப்பாரு. கவலைப்படாதீங்க. உங்க துக்கம் நிச்சயமா சந்தோஷம் மாறும். அல்லேலூயா. சங்கீதத்துல எழுதி இருக்கிறபடி நீங்க ஆச்சரியப்படுகிறபடி கர்த்தர் செய்வாரு. அல்லேலூயா. சங்கீதம் 126ஆம் சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசிச்சு நாம முடிக்கலாமா? ஜெபத்தோட முடிக்கலாம். சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போர் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறோம். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்தார். செய்ய போறதுல செய்துட்டாரு. பிகாஸ் அவர் நிர்ணயித்துட்டாரு. ஒன்ஸ் டிசைட் பண்ண யாரும் அதை மாத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிப்பார். May God bless you. God be with you. நாம ஜெபித்து முடிக்கலாமா? ஹல்லேலூயா. Blessed be your holy name.